அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில் மும்பையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது குறித்த விரிவான செய்திகள், குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை என்ன செய்கிறது என்பது குறித்து அந்நகர காவல்துறை ஆணையர். We have formed many teams. Yesterday we have rounded up in the night around 16 persons in that area who generally sit there and go visit there. இந்திய எல்லைக்குள் ஊடுருவி பர்மிய ராணுவம் முகாம் அமைக்க முயன்றிருப்பதாக கூறப்படும் செய்திகள் குறித்த ஒரு செவ்வி. பிறகு மெட்ராஸ் கஃபே திரைப்படம் தமிழகத்தை தவிர நாட்டின் பிற பகுதிகளில் திரைக்கு வந்துள்ளது குறித்த செய்திகள். நாங்க டென்டேட்டிவா புக் பண்ண எல்லா தியேட்டருக்கும் போலீஸும் போயிட்டு வந்திருந்தாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், நீங்க படம் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் தியேட்டர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல. இலங்கையில் சட்டம் ஒழுங்கு அமைச்சு என்ற பெயரில் புதிய அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம் சீவகன் சாதாத். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸுக்கு அருகே கவுதா என்னும் இடத்தில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு சிரியாவின் கிளர்ச்சிக்காரர்கள் தான் பொறுப்பு என்பதற்கான ஆதாரங்கள் அதிகரித்து வருவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது. கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் இருந்து ஒரு ராக்கெட் ரசாயன ஆயுதங்களை காவி வந்ததாகவும், ஆனால் அந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னதாகவே கிளர்ச்சிக்காரர்களின் இணையங்களில் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டும் பதிவுகள் இடம்பெற்றுவிட்டதாகவும் ரஷ்யா கூறியிருக்கின்றது. ரசாயன தாக்குதல் குறித்த புலனாய்வுகளில் ஐநாவுடன் ஒத்துழைக்குமாறு அதிபர் அசாத்தையும் கேட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் குறித்த செய்திகள் கவலைகளை அதிகரிக்க செய்திருப்பதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். தாக்குதல் நடந்த இடத்துக்கு ஐநா பரிசோதனைகளை அனுமதிக்க சிரிய அரசாங்கம் மறுப்பதால் அது எதனையோ மறைக்க விளைகின்றது என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹே கூறியிருக்கின்றார். லெபனானின் துறைமுக நகரான திரிபோலியில் பள்ளிவாசல் ஒன்றின் அருகே 2 சக்திமிக்க குண்டுகள் வெடித்ததில் குறைந்தது 29 பேர் கொல்லப்பட்டும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தும் இருக்கின்றனர். குண்டுவெடிப்புக்கு பின் அந்த இடம் அல்லோல கல்லோலப்பட்டிருந்தது. நகரில் பெரிதாக கரும்புகை பரவி இருப்பதை தொலைக்காட்சி படங்கள் காட்டுகின்றன. இப்பகுதியின் முன்னணி சுனி முஸ்லிம் மதபோதகர் ஒருவரை இலக்கு வைத்து வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனானில் இருக்கின்ற பிபிசி முகவர் கூறுகிறார். சிரியாவின் அரசாங்கத்துக்கு எதிராக சண்டையிட வாருங்கள் என உள்ளூர் மக்களை ஊக்குவித்து வந்த இந்த மதகுரு இந்த தாக்குதலில் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார். முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்களால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படலாம் என்ற அனுமானத்தில் எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் ராணுவமும் போலீசாரும் அதிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கெய்ரோவுக்கு செல்லும் வீதியிலும் அதிபர் மாளிகை, பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றை சுற்றியும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தொழுகையை மாவீரர்களுக்காக அர்ப்பணிக்குமாறு முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி தனது ஆதரவாளர்களை கேட்டிருந்தது. அதேவேளை எகிப்துடனான தமது உறவுகளை முற்றாக மீள்பரிசீலனை செய்வதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். கென்யாவில் போக்குவரத்து விதிமீறல்கள் சம்பந்தமான தாவாக்களை விசாரிப்பதற்காக புதிய நடமாடும் நீதிமன்றங்களை கென்ய அதிகாரிகள் ஆரம்பித்திருக்கின்றனர். நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ட்ரக் வண்டிகளில் மாஜிஸ்திரேட்டுகள் சென்று கொண்டிருப்பார்கள். போக்குவரத்து விதிகளை யாரும் மீறியதாக தெரிந்தால் அதே இடத்தில் வைத்து $1100 வரையிலான அபராதங்களை அவர்கள் விதிக்க முடியும். வாகன இருக்கைகளில் பாதுகாப்பு பட்டிகளோ வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தும் எந்திரங்களோ இல்லாமல் ஓடும் மினி பஸ்களை பிடிப்பதும் இவர்களது பணியாகும். மைக்ரோசாப்டின் தலைமை நிறைவேற்று அதிகாரியான ஸ்டீவ் பால்மர் அவர்கள் அடுத்த 12 மாதங்களுக்குள் ஓய்வு பெறுவார் என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. தமது நிறுவனம் ஒரு உபகரண உற்பத்தி மற்றும் சேவைகள் நிறுவனமாக மாற்றமடையும் நிலையில் அதனை நீண்டகால அளவில் வழிநடத்த ஒரு தலைமை நிறைவேற்று அதிகாரி தேவை என்று ஸ்டீவ் பால்மர் அவர்கள் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றார். அவருக்கு பதிலாக யாரை நியமிக்கப் போகின்றார்கள் என்பதை அந்த நிறுவனம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் அதன் முன்சந்தை வணிகத்தின் 9% அதன் பங்குகளின் விலை அதிகரித்திருக்கின்றது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவின் சர்வதேச விமான நிலையத்தின் விமான ஓடுபாதையில் விரிசல்கள் தோன்றியிருப்பதால் அந்த விமான நிலையத்துக்கு பெரிய விமானங்களை அனுப்புவதை விமான போக்குவரத்து நிறுவனங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என அந்நாட்டின் விமான போக்குவரத்து துறை வலியுறுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு கருதி அகலமான உடலமைப்பு கொண்ட விமானங்களை காத்மாண்டுவுக்கு அனுப்ப வேண்டாம் என அவ்வூருக்கு விமானங்களை அனுப்பும் 26 நிறுவனங்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட விமான ஓடுபாதையில் சிறு குழிகளும் வெடிப்புகளும் பிளவுகளும் காணப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
1950களில் கொரிய போரினால் பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் அடுத்த மாதம் சந்தித்துக் கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வடக்கு மற்றும் தெற்கு கொரியாக்கள் உடன்பட்டிருப்பதாக தென்கொரிய அரசாங்கம் கூறியிருக்கின்றது. கடந்த 3 வருடங்களில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப் போவது இது முதல் தடவையாகும். செப்டம்பர் மாத இறுதியில் வடகொரியாவின் மலைவாசத்தலம் ஒன்றை நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வில் 2 கொரியாக்களில் இருந்தும் 100 குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை, சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மும்பையில் 22 வயதான செய்தி புகைப்பட கலைஞர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டது நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வன்செயலுக்கு எதிராக மும்பை பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சியினரும் குரல் எழுப்பியிருக்கின்றனர். நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் எழுப்பப்பட்டது. மேலதிக விவரங்களை அடுத்து கேட்கலாம். இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையில் வியாழக்கிழமை மாலை பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த பெண்ணோடு உடன் சென்ற ஆண் பத்திரிகையாளர் கட்டி வைத்து அடிக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் ஒரு கைவிடப்பட்ட தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மும்பை நிருபர் ஜவஹர். இடம் சக்தி மில் கம்பவுண்ட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. சக்தி மில் கம்பவுண்ட் எப்படின்னா இப்ப மும்பைல ஏகப்பட்ட மில் எல்லாம் அடைச்சி போய் கிடக்கு. பல ஆண்டு காலமா அங்க ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம மக்களோட வரப்பொறுப்பு இல்லாம தான் இருக்கு. அந்த இடத்துல இந்த பத்திரிகையாளர் போட்டோ ஜெர்னலிஸ்ட் அவங்களோட கலீக் ஒரு அசைன்மெண்ட்காக போயிருந்தாங்க. அதாவது மும்பைல இந்த மாதிரி ஒரு இடங்கள், அதாவது யாரு கண்ணு கொடாத இடங்கள், ஐசோலேட்டட் பிளேஸ்க்கு மேல அவங்க ஒரு ஃபீச்சர் பண்றதுக்கு மேல போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த நேரம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ அந்த பெண்ணோட உடல்நிலை எப்படி இருக்கான்? மணி இப்போ இன்னைக்கு டாக்டர் தரண்டன், ஜஸ்லோக்லோக்ல உள்ள டாக்டர் தரண்டன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணோட நிலைமை இப்போ ஸ்டேபிளா இருக்கு, நார்மலா இருக்காங்க. அவங்க அந்த நார்மல் ஆக்டிவிட்டி, அதை மக்கள்கிட்ட பேசுறது, அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுறது, நண்பர்கள்ட்ட பேசுறது, அந்த மாதிரி ஒரு இப்போதுக்கு ஒரு நார்மல் ஆக்டிவிட்டில தான் இருக்காங்க. இந்த சம்பவமானது மும்பையில் எத்தகைய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது? மும்பை மற்ற மாநகரம், மற்ற பெரிய பெரிய சிட்டிக்கு கம்பேர் பண்ணா ஒரு பெண்களுக்கு வேலை பண்றதுக்கான ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம். மற்ற மாநகரத்தோட ஒரு நல்ல ஒரு பெட்டர் இடம். அதாவது ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம், அவங்க வேலை பார்க்கலாம், விடிய ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஒரு மும்பை சிட்டிக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா இது போலீஸ் கமிஷனரும் சரி, மும்பையோட மகாராஷ்டிராவோட ஹோம் மினிஸ்டரும் சரி, உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, கிரிமினல்ஸ் ஒரு எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்து, அதனால அந்த சேஃப்டி, அதாவது மும்பை எவ்வளவு பாதுகாப்பான இடம் அதுக்கு ஒரு வித்தியாசமா அதுக்கு ஒரு மாற்றமும் இல்லைங்கிறாங்க. ஒரு சக பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மற்ற பத்திரிகையாளர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? போட்டோ ஜெர்னலிஸ்ட் அந்த மேகசின்காக ஒரு இன்டர்னா இருந்திருக்காங்க, இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் நிறுவனர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணு இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்புறது சரியில்லை. அந்த எடிட்டர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா மாலைக்கு 6 மணி 5 மணிக்கு மேல மில் ஏரியா யாரோ போக்குவரத்து இல்லாத இடத்துல ஒரு பெண் பத்திரிகையாளர் அனுப்பியிருக்க கூடாது. இந்த மாதிரி கருத்து இங்க உள்ள பத்திரிகைக்காரங்கள் மனசுல இருக்கு. சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு 4 சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. சந்தேக நபர்களை அடையாளம் காண உதவும் சித்திரங்களை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றனர். விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்கிறார் மும்பை காவல்துறை ஆணையர் சத்யபால் சிங். Both had gone to place. It is a very, very isolated, deserted place in old mill. அந்த பெண்ணும் அவருடைய நண்பரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஆடை தொழிற்சாலைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கே புகைப்படம் எடுக்க போனதாக அவர்கள் சொல்கிறார்கள். முதலில் அவர்களை 2 தாக்கியிருக்கின்றனர். சிறிது நேரத்தில் மேலும் ஒருவர் அங்கே அவர்களை தாக்கியிருக்கின்றார். பிறகு அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கின்றனர். நாங்கள் நேற்றிரவே அந்த இடத்தை சுற்றி வளைத்திருக்கின்றோம். அந்த பகுதிக்கு சென்று வருபவர்களை விசாரித்தோம். அந்த இடத்தை பயன்படுத்துபவர்கள், அங்கு சென்று தங்குபவர்கள் என 16 பேர் விசாரிக்கப்பட்டனர். குற்றவாளிகளை விரைவில் பிடிப்போம் என்றார் சத்யபால் சிங்.
இந்த சம்பவத்தை கண்டித்து மும்பையில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். இந்திய நாடாளுமன்ற மேலவையில் இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்மிருதி இரானி எழுப்பினார். I am told that the girl was brutally gang raped in Shakti Mill compound, an area which is designated for redevelopment. And I am told that there was பலர் ஒரே சமயத்தில் பேச முயன்றதால் நாடாளுமன்றத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. Don't bring in politics. Smriti, please go back. Don't bring in politics. Please don't bring in politics in this. I have called only. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் உறுதியளித்திருக்கின்றார். It is extremely unfortunate and tragic that the incident that has happened in Mumbai. We have asked the state government, as everybody in this house is aware, மும்பையில் நடைபெற்றது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே நேரம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசின் பொறுப்பின் கீழ் இருக்கும் ஒரு விடயம் என்பது இந்த அவையில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு மத்திய அரசு மாநில அரசிடம் கோரியிருக்கிறது. சம்பவத்துக்கு காரணமான குற்றவாளிகளை பிடித்து கடுமையான தண்டனை வழங்குமாறும் மாநில அரசிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். குற்றவாளிகளை பிடிக்க 20 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இந்த சம்பவத்துக்கு எதிராக பலர் சமூக வலைதளங்கள் மூலம் தமது சீற்றத்தை வெளிக்காட்டியிருக்கின்றனர். துணை மருத்துவம் படித்து வந்த டெல்லி மாணவி கடந்த டிசம்பர் மாதம் பலரால் தாக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக முன்வைக்கப்பட்டது. அதையடுத்து பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டன. இருந்தும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மும்பையில் நடைபெற்றது போன்ற மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவங்களும் கொடூரமான தாக்குதல்களும் இந்தியாவில் அடிக்கடி நடப்பது ஏன் என அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகி உமாநாத் அவர்களை தொடர்பு கேட்டார் சாதாத். தொடர்ச்சியாக இந்தியாவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருகிறதுங்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு பெண் ஆணுக்கு சமமாக தன்னுடைய திறமைகளை காட்ட வேண்டும், நிரூபிக்க வேண்டும்னு சொன்னா அந்த பெண் ஊடகவியலாளர் போனா மாதிரி ஒரு இடம், ஒரு தனியான இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னா அங்க போய்தான் ஆகணும். இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது என்பது வேறு பல தாக்கங்களை ஏற்படுத்துவதோடு சேர்த்து பெண்ணினுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தடையாக, பெண்ணினுடைய சுதந்திரமான நடமாட்டத்தை முடக்கக்கூடியதாக இருக்கிறது. இது அரசியல் சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமத்துவம்ங்கிற சமநிலைக்கு போகிற பயணத்துல மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இந்த குறிப்பிட்ட சம்பவம் இவர்களுக்கு தெரியாதவர்கள் யாரோ செய்திருக்கக்கூடிய பாலியல் வல்லுறவில் ஈடுபட்ட சம்பவம். ஆனா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க 2012க்கு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்தியா முழுவதும் நடந்திருக்கிற பாலியல் வல்லுறவு சம்பவங்கள்ல 98% தெரிந்தவர்கள் தான் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்பதும், தமிழகத்துல போன வருடம் மொத்தம் 737 பாலியல் வல்லுறவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 737 வழக்குகளிலும் குற்றவாளி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிந்தவர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. இப்ப தெரிந்தவர்னா என்ன அப்படிங்கிற விவரங்களும் இதுக்குள்ள வருது. குடும்ப உறுப்பினர், நெருங்கிய உறவினர், அண்டை வீட்டுக்காரர்கள், பொதுவாக தெரிந்தவர்கள். ஆக நம்ம பொதுவா பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை வெளியில அனுப்பும் போது பார்த்து போயிட்டு வா, முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேச்சு கொடுக்காதுன்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி தெரிந்தவர்களால் தான் இப்படிப்பட்ட பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் பொதுவாக நடக்கிறதுங்கிறதுதான் ஒரு சராசரி சுட்டி காட்டக்கூடிய விஷயம்னா, அப்ப பெண் யாரோடையும் பேசக்கூடாது அப்படிங்கிற நிலைமைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு. நம்ம சமூகத்துல பெண்கள் அடிக்கடி பாலியல் சில்மிஷங்கள், இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுற ஒரு நிலைமையும், அதாவது பொது இடங்கள்ல போது இடிக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிற சூழ்நிலையும் பரவலா நடந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு சமூகத்துல இருக்கின்ற அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் கூட ஒரு சில கட்டங்கள்ல இந்த மாதிரி மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவங்களா மாறுறதுக்கு அந்த நிலைமைக்கு இட்டு செல்றதா நீங்க பாக்குறீங்களா? பாலியல் துன்புறுத்தலாக விஷயங்கள் நடக்கும் போதே அதை சீரியஸாக பார்ப்பதுங்கிறது முக்கியமான விஷயம். அதை குற்றமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனப்போக்குங்கிறது வரணும். நீங்க இத்தனை வருஷம் போராடின பிறகு பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடை செய்யக்கூடிய சட்டம் 2013 தான் நம்மால கொண்டு வர முடியுது. ரூபந்தியோல் பஜாஜ் வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன பெரிய தவறு செஞ்சுட்டாரு, பின்புறத்தை தட்டினார், இது ஒரு பெரிய விஷயமா? அப்போ இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற சமூக பார்வை மாற வேண்டியிருக்கு.
இது குற்றம்னு அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கைக்கு உட்படும். அப்படிங்கும் போதுதான் பெரிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தடுக்க முடியும். இல்ல குறைந்தபட்சம் பெரிய பிரச்சனைகள், பாலியல் வல்லுறவு மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் போது கன்விக்ஷன் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 24% தான் அகில இந்திய சராசரியாக இருக்கிறது. அப்ப இது தவறு செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கறதான் நாங்க பாக்குறோம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகி மனாத், இந்தியாவில் பொது இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நேயர்களான உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எமது ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாகவும் அல்லது இமெயில் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இந்தியாவின் வடகிழக்கே மணிப்பூர் மாநிலத்திற்குள் நுழைந்து பர்மிய ராணுவம் ஒரு முகாமை அமைக்க முயன்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழர்கள் கணிசமாக வாழும் முறை பகுதிக்கு அருகாமையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து முறை தமிழ் சங்க தலைவர் வி சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். கலெக்டர் அவர்களும் அங்க உள்ள டிஎஸ்பி அவர்களும் போய் அந்த இடத்த பார்த்தாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அது கேம்ப் எல்லாம் கட்ட கிடையாது. ஆனா அவங்க அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை கிளீன் பண்ணி இருக்கும்போது அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க இங்க எதுக்கு கிளீன் பண்ணும்போது நாங்க இங்க ஆர்மி கேம்ப் கட்ட போறோம் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க பர்மா கவர்மெண்ட். இப்ப அப்போது நம்மளுடைய ஏடிஜியும் அவரும் டிஎஸ்பி அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இதை இங்க எதுவும் கட்ட முடியாது, இதை நம்மளுடைய கவர்மெண்ட் மேலிடத்துல அதிகாரத்துல பேசிட்ட பிறகுதான் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி வந்திருக்காங்க. அங்க பர்மிய ராணுவத்தினர் இருக்காங்களா இல்ல திரும்பி போயிட்டாங்களா? இப்ப இன்னைக்கு வரைக்கும் திரும்பி போயிட்டாங்க. நாளைக்கு வருவாங்கன்னா வராங்க தெரியாது. ஆனா இப்போ வரைக்கும் இல்லை. அவங்க அந்த ஏரியால மொத்தம் எஸ் மஞ்சள் இருக்கு, ஹல்போன் வில்லேஜ் இருக்கு, கோபஜாங் வில்லேஜ் இருக்கு. இதெல்லாம் மோரில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த வில்லேஜ்ல அந்த மெயின் வில்லேஜ் எஸ் மஜோல தான் அந்த வில்லேஜ்ல தான் ஆர்மி கேம்ப் கட்டுறதுக்காக அவங்க கிளீன் பண்ணிட்டு. அந்த கிராமம் பூரா மலைவாழ் மக்கள். அங்க குக்கி இனத்தார்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த நாகா இனத்தார் கொஞ்சம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். இரு நாட்டு எல்லைக்கு நடுவுல இருக்கிற இந்த கிராமங்கள்ல இருந்து மறுபுறம் செல்றது அடிக்கடி நடக்குமா? பர்மிய ராணுவம் இங்க வருது, இந்த ராணுவம் அங்க போறது, மக்கள் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதெல்லாம் அடிக்கடி நடக்குமாங்க? இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்ல. அந்த மாதிரி பெருமா ஆர்மி உள்ள வந்ததோ, இந்திய ஆர்மி அங்க உள்ள போய் எதுவும் பிரச்சனை பண்ணதோ அது வரைக்கும் இது வரைக்கும் ஹிஸ்டரியில இல்ல சார். அந்த மாதிரி அந்த பகுதியெல்லாம் இந்தியாவுடைய ராணுவமோ இல்ல இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படையினரோ இருக்காங்களா இல்ல யாருமே கிடையாதா? அசாம் ரைஃபிள்னு சொல்லி இருக்காங்க சார். அங்க அது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட்டும் மியான்மர் கவர்மெண்ட்டும் ஏற்கனவே பேசினது எல்லையில இருந்து 10 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான் கேம்ப்கள் கட்டணும், அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டராக விட்டு கட்டணும்னு சொல்லி தான் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு சார். அதனால நம்மளுடைய இந்தியனுடைய ஆர்மி அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. ஆனா பார்டர் ஓரத்தில் இல்ல சார். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை எங்கே இருக்கிறது என்பது தொடர்பில் ஏதாவது சர்ச்சை இருக்கிறதா? ஏனென்றால் பர்மியர்கள் தங்களுடைய புரிதலின்படி அவர்களுடைய எல்லை இந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த முகாமை அமைத்திருக்கலாம் அல்லவா? அது நம்ம எப்படி சொல்ல போனா, இப்போ பில்லர் நம்பர் 76ல இருந்து 86 வரைக்கும் தான் இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த பில்லர் நம்பருடைய 76, 86 பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு தீர்வு காணவே முடியல. ஒரு பக்கம் பெருமா அவங்க என்னுடையதுன்றாங்க, ஒரு பக்கம் இந்தியா நம்மளுடையதுன்றாங்க. அதனால இந்த 76ல இருந்து 86 வரைக்கும் 86 அது இது வரைக்கும் டிஸ்பியூட்ல தான் இருக்கு சார். அது மோரை தமிழ் சங்கத்தின் தலைவர் சேகர். ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மெட்ராஸ் கஃபே திரைப்படம் தணிக்கை குழுவின் சான்றிதழ்களை பெற்றும் அந்த படத்தை திரையிட திரைப்பட விநியோகஸ்தர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் தமிழ்நாட்டை தவிர நாட்டின் பிற பகுதிகளில் இந்த படம் திரைக்கு வந்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசி பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன். ஜாஃப்னல்ல ராவோட கன்வெர்ட் ஆபரேஷன்ஸ்க்கு நீதான் முழு பொறுப்பேத்துக்க போற. மெட்ராஸ் கஃபே திரைப்படம் தமிழகத்தில் இன்று திரையிடப்படவில்லை. சுஜித் சிர்கார் இயக்கத்தில் ஹிந்தி நடிகர் ஜான் ஏப்ரஹாம் நடித்து இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் ஒரு பகுதியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் மெட்ராஸ் கஃபே இன்று ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் வெளியானது, தமிழகத்தை தவிர. இத்திரைப்படம் இலங்கை தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் படத்தில் தவறாக சித்தரித்திருப்பதாக புகார் கூறி மதிமுக கட்சி தலைவர் வைகோ, நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் சீமான் மற்றும் சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். திரைப்படத்தை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எழுந்த வழக்கிற்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. மேலும் இத்திரைப்படத்தின் தமிழ் பதிப்பிற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் நேற்று மாலை அளித்திருந்தது.
இருப்பினும் இத்திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பும் சரி தமிழ் பதிப்பும் சரி இன்று தமிழ்நாட்டில் வெளியாகவில்லை. இது குறித்து இத்திரைப்படத்தின் தென்னிந்திய விநியோகஸ்தர் விஜய் ஆறுமுகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நிறைய தமிழ் அமைப்புகள் சைட்ல இருந்து எதிர்ப்பு இருந்தது. அவங்க படம் போட்டு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்ததுனால எந்த தியேட்டரும் படம் போடுறதுக்கு முன் வரல. இப்ப படத்துக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாமே கொஞ்ச நாளாவே நடந்துட்டு வருது. இதுக்காக முன்னெச்சரிக்கையாவே நீங்க அரசு கிட்ட பாதுகாப்பு இல்ல உதவி ஏதாவது கேட்கலையா? நாங்க கவர்மெண்டோட ஹெல்ப் கேட்டோம். கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லா திரையரங்குகளுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் போலீஸ் தரப்புல இருந்தும் ப்ராமிஸ் பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க டென்டேட்டிவா புக் பண்ண எல்லா தியேட்டருக்கும் போலீஸும் போயிட்டு வந்திருந்தாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், நீங்க படம் போடுறீங்களான்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. பட் தியேட்டர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல. ஏன் திரைப்படம் இன்று திரையிடப்படவில்லை என்று தமிழக விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கலைப்புலி சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தமிழ்நாடுங்க, இது தமிழ்நாடு இல்லையா? ஈழ தமிழர்களுக்கு பொதுவான ஆதரவு இங்க உண்டு. பொதுவான அவங்களுக்கு நியாயமான சங்கடத்துகளுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல் கட்சிகள், தலைவர்கள் இது நமக்கு எதுக்கு அசிங்கமா இருக்குது, ஈழத்தமிழ் கொச்சப்படுத்தியிருக்காங்க, ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்திருக்காங்க சொன்னதுனால இந்த சமயத்துல எந்த தியேட்டர்காரங்களும் இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி பண்ணுவது அவங்களுடைய இதுக்கு சரியா இருக்காதுல்ல. தமிழக திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கலைப்புலி சேகர். இந்நிலையில் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இவ்வருடத்தில் குறித்த தேதியில் தமிழகத்தில் திரைப்படத்தை எதிர்ப்புகளால் வெளியிடாமல் போனது இது 3வது முறை என்பது குறிப்பிடத்தகுந்தது. நீ யாருக்காக வேலை செய்யற? ரூபி, நான் ரகசிய ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூட இருந்து குழி பறிக்கிறது நீ. செய்திகளை தந்தவர் சங்கீதா ராஜன். மெட்ராஸ் கஃபே திரைப்படத்திற்கு எதிராக இங்கே இணையம் மூலமாக செய்யப்பட்ட பிரச்சாரத்தை அடுத்து ஐக்கிய ராஜ்யத்திலும் இந்த படம் திரையிடப்படவில்லை என்று தமிழ் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். படம் திரையிடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்ற மெட்ராஸ் கஃபே திரைப்பட தரப்பினர் லண்டன் மற்றும் கனடாவில் தமிழ் செயற்பாட்டாளர்கள் இந்த படத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக கூறுகின்றனர். பாதுகாப்பு காரணங்களால் தான் இந்த படம் லண்டனில் திரையிடப்படவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. அடுத்த இலங்கை கண்ணோட்டம். சட்டம் ஒழுங்கு அமைச்சு என்ற பெயரில் புதிதாக ஒரு அமைச்சு ஒன்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருக்கின்ற போலீஸ் துறை புதிய அமைச்சின் கீழ் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து இலங்கையின் நீதி அமைச்சரான ராவ் ஹக்கீம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன். பாதுகாப்பு அமைச்சின் பொறுப்புகளில் இருந்து தனியாக சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான பிரத்யேகமான அமைச்சொன்றை ஜனாதிபதி வர்த்தமானி மூலம் உருவாக்கி இருக்கிறார். அதற்கென்று பிரத்யேகமான செயலாளர் ஒன்றையும் நியமித்து சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டிய போலீஸ் திணைக்களம் இந்த அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படுவதாக வர்த்தமான அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இது ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு உடைய பரிந்துரைகளில் ஒன்றாக அமைந்திருந்தது. சர்வதேச சமூகமும் குறிப்பாக படைகளுக்கு பொறுப்பான பாதுகாப்பு அமைச்சின் கீழ் போலீஸ் திணைக்களத்தை இணைத்திருப்பது நல்ல சாணக்கியமான விஷயம் அல்ல. நாட்டிலே சிவில் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிற அதே நேரம் சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய போலீஸ் திணைக்களம் வேறாக ஒரு சிவிலியன் நிர்வாகத்தின் கீழ் இயங்குவதுதான் சிறப்பானது என்ற பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கு அமைவாகவே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் உணர்கிறோம். உண்மையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் குறித்த அந்த நல்லிணக்க ஆணைக்குழு எப்படியான பரிந்துரையை செய்திருந்தது? பாதுகாப்பு அமைச்சு ஒரே நிர்வாகத்தின் கீழ் போலீசாரும் படையினர் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்குவது என்பது ஒரு துரிதமாக இயல்பு வாழ்க்கையை இயலச் செய்கின்ற அடிப்படையிலான ஒரு சிவில் நிர்வாக கட்டமைப்புக்கு மீளுகின்ற யுத்தத்தின் பின்னரான சூழலுக்கு பாதகமானது என்ற எடுகோள் ஒன்று இருக்கிறது. அந்த எடுகோளின் அடிப்படையில் தான் இவ்வாறான சிபார்சுகளை சர்வதேச
சர்வதேச சமூகத்தின் இலங்கை சார்ந்த நலன் விரும்பிகள் அடிக்கடி பேசி வந்திருக்கிறார்கள். புதிதாக இந்த அமைச்சை உருவாக்கியதன் மூலம் எப்படியான ஒரு நோக்கத்தை அடைய இலங்கை அரசாங்கம் நினைக்கின்றது? நாட்டிலே ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடி நிலைமைகள், ஆங்காங்கே சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயங்களில் நேரடியான ஆயுதப்படைகளின் தலையீடு, விபரீதமான முடிவுகளை கொண்டு வந்திருக்கிற சூழலில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பிரிதொரு அமைச்சின் கீழ் கொண்டு வருவதும், அதற்கென்று ஒரு தனியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதும், போலீஸ் திணைக்களத்தை அதன் கீழ் கொண்டு வருவதும், ஆயுதப்படை கலாச்சாரம் ஒன்றை அதனிருந்து விடுபட வேண்டிய போலீஸ் திணைக்களத்துக்குள் புகுத்தாமல் நாட்டில் யுத்தத்தின் பின்னரான இயல்பு வாழ்க்கையை துரிதப்படுத்துவதற்கான உபாயமாகவே இதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் சிவிலியன் நோக்கத்துக்காக, அதாவது ராணுவம் போன்ற அமைப்புகளில் இருந்து போலீஸ் சேவையை பிரிதுபடுத்தி செயற்பட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுகின்ற இந்த அமைச்சுக்கு மீண்டும் ஒரு ராணுவ அதிகாரியே அமைச்சின் செயலாளர் பொறுப்பை நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஆகவே இதனுடைய நோக்கம் சந்தேகத்தை எழுப்புகின்றது. ஏனென்றால் விரைவில் நவிப்பிள்ளை அவர்கள் அங்கு வர இருக்கின்றார், காமன்வெல்த் மாநாடு நடக்க இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கு ஏதோ ஒரு காரணம் காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை போல ஒரு சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது சம்பந்தமான விமர்சனங்கள் எழக்கூடும். குறிப்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கு சிவில் நிர்வாக சேவையில் உள்ள பதவிகளை வழங்குகிற ஒரு பாரம்பரியம் அண்மை காலமாக உருவெடுத்து வருகிறது. அது ஆரோக்கியமானதல்ல என்பது என்னுடைய நிலைப்பாடு. இருந்தாலும் இவ்வாறான ஒரு முடிவை ஜனாதிபதி இப்போதைக்கு இருபுறத்திலும், குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் தன்னிடத்தின் இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்படுவதை போன்ற உணர்வையும் முழுமையாக ஏற்படுத்தாமல் அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரின் கைகளில் இந்த செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பது அதை கையாள்வதற்கான உபாயமாக நாங்கள் பார்க்கலாம். தற்பொழுது அங்கிருக்கின்ற நீடித்திருக்கின்ற இன்னும் ஒரு பிரச்சனை இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விவகாரம். இந்த விவகாரம் தொடர்பான ஏதாவது ஒன்று இந்த புதிய அமைச்சங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அது பழைய மாதிரியே இருக்குமா? இல்ல, சிறை கைதிகள் தொடர்பான விவகாரத்தை இவ்வாறான அமைச்சங்கள் கொண்டு வர முடியாது. அதற்கென்று ஒரு பிரத்யேகமான அமைச்சு இயங்கி வருகிறது. அதையும் இதையும் தொடர்படுத்துவது பொருத்தமான ஒன்றாக இருக்க மாட்டாது. நீதித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய அமைச்சில் இருக்கக்கூடிய ஏதாவது விடயங்கள் இங்கே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? நீதித்துறைக்கு இருந்திருக்க வேண்டிய சட்டமா அதிபர் திணைக்களம், சட்ட வரைஞர் திணைக்களம், லீகல் டிராப்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற அமைப்புகள் மீளவும் நீதி அமைச்சுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் இருந்து நல்லாட்சிக்கான வழிமுறைகளில் ஒன்றாக விதந்துரை செய்யப்பட்ட விஷயம். அதையும் காலக்கிரமத்தில் அரசாங்கம் கவனத்தில் எடுக்கலாம் என்கிற சாத்தியக்கூறு இல்லாமல் இல்லை. இலங்கையின் நீதி அமைச்சரான ரவுஃப் ஹக்கீம். இலங்கையில் ஃபான்டெரா பால் உற்பத்தி நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் மீண்டும் சிவகன். நியூசிலாந்தின் ஃபான்டெரா பால் உற்பத்தி நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. ஃபான்டெரா நிறுவனத்தினுடைய பால் உற்பத்தி பொருட்கள் அனைத்துக்கும் 2 வார காலத்துக்கு விற்பனை, விநியோக, விளம்பர தடை விதிப்பதாக இலங்கையில் உள்ள நீதிமன்றம் ஒன்று அறிவித்திருந்தது. தேசிய சுகாதார சேவைகள் தொழிற்சங்கத்தினர் துரத்திருந்த மனு ஒன்றின் அடிப்படையிலேயே நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு முன்னர் வந்திருந்தது. இருந்த போதிலும் இன்று அந்த தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு விசாரணை தொடர்ந்தும் நடக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஸ்திரமற்ற நிலையை அடுத்து தமது வாடிக்கையாளர்களுக்கான நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அந்த நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரியான தியோ ஸ்பேரிங் அவர்கள் நியூசிலாந்து வானொலி ஒன்றுக்கான செவ்வியில் கூறியிருக்கின்றார். இலங்கையில் உள்ள தமது 755 பணியாளர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு இது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். There was a protest in front of the factory, but that was not the main reason. எமது தொழிற்சாலை ஒன்றுக்கு முன்பாக நடந்த ஒரு போராட்டம் இதற்கு முதல் காரணம். சந்தையில் எமது விற்பனை நிலையங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பின்மை ஆகியன காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகியிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் எமது பணியாளர்கள் பணியாற்றுவது மிகவும் ஆபத்தானதாகும். உணவு பாதுகாப்பு குறித்த பிரச்சனை எழுப்பப்பட்டதால் ஏற்பட்ட உணர்ச்சியும் பதட்டமும் அங்கு அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. ஆகவே எமது பணியாளர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும். அதற்காக எமது செயற்பாடுகளை தற்போதைக்கு நிறுத்துவது சரியான நடவடிக்கை என்று நான் நினைக்கின்றேன் என்றார் ஸ்பியரிங். நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்கை தொடர்ந்தும் தாம் சந்திக்கப் போவதாகவும் தெரிவித்த அவர், அங்கு நடக்கும் ஆர்ப்பாட்டங்களும் ஏனைய நிகழ்வுகளும் தமக்கு ஒருவிதமான ஸ்திரமற்ற நிலைமையை உருவாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். சில நேரடி அச்சுறுத்தல் தமது பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகத்தின் மத்தியிலிருந்து அவை வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுமார் 50 வருடங்களாக இலங்கையில் தாம் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறிய ஸ்பேரிங் அவர்கள் அங்கு உள்ளூர் பால் உற்பத்திக்கும் தாம் கணிசமான பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.
தமது விவசாய பங்குதாரர்களின் முதலீடுகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தாம் எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செய்திகளை தந்தவர் சிவன். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள். சிரியாவில் டமாஸ்கஸ்க்கு அருகே ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு சிரியாவின் கிளர்ச்சிக்காரர்கள்தான் பொறுப்பு என்பதற்கான ஆதாரங்கள் அதிகரித்து வருவதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. இந்தியாவின் மும்பை நகரில் நேற்று வியாழனன்று பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மும்பையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.